Hi guys, welcome back to our channel Tech Code. இந்த டாப்பிக்கில் நம்ம VI சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். அதே போல் நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபையும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ VI சிம்மில் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடும் இந்த அளவுக்கு வரணும்னா இப்போ டவுன்லோட் MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 211.7 MBPS ஸ்பீடும், அப்லோட் MBPS ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 0.17 ஸ்பீடும் இருக்குது. உங்களுக்கும் இந்தமாரி ஸ்பீடாக நெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. VI சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் நம்ம ஷார்ட்டாக ஏபிஎன் சொல்லுவோம். ஜஸ்ட் அது ஒன் டேப் பண்ணிக்கோங்க. அதில் ஏற்கனவே VI சிம்முக்கான ஏபிஎன் இருந்துச்சுன்னா அதை ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சில பேர் மொபைலில் மேலே இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே நேமில் பார்த்தீங்கன்னா வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. VI ஸ்பேஸ் 5G அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஜின்ற லெட்டரும் கேப்ஸில் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. VI.NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா வின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. VI ஸ்பேஸ் 5G ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் ஸ்பீடு SPEED ஸ்பீடு. இதில் பார்த்தீங்கன்னா வீடு லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். 5Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். ஸ்பீடில் எஸ்ன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் வரணும். VI ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் ஸ்பீடுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது ஏரியா கோட், எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷன் தேவையில்லை, இது யாரும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது PAP or CHAPன்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப்பில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL நெட் NET அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் SUPL NET நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டுலேருந்து ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷன், அதாவது LTலேருந்து GPRS வரையும் கிளிக் பண்ணிக்கோங்க. LTE HSPAP HSPA HSUPA HSDPA UMTS EDGE லாஸ்ட் ஒன் GPRS. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 8 ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணணும். இந்த ஏபிஎனை சேவ் பண்ணது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் கீழே மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவாக டன்னு வரும், இல்லை சில பேர் மொபைலில் மேலே டிக் மார்க் இருக்கும். எனக்கு டன்னு இருக்குது, நான் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். அதில் நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் செகண்ட் ஒன்னாக இருக்குது, VI 5Gன்னு. ஜஸ்ட் அதை ஒன்று டேப் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இந்தமாரி சின்னதாக கலரும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலோட இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுனோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.